வழியும் அவர், சத்தியம் அவர், ஜீவ அப்பமும் அவரே, அவர் இயேசு, அவர் இயேசு. வழியும் அவர், சத்தியம் அவர், ஜீவ அப்பமும் அவரே, அவர் இயேசு, அவர் இயேசு. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலும் 48ஆம் வசனத்திலும் என்ன சொல்லப்படுதுன்னா, ஜீவ அப்பம் நானே சொல்லப்பட்டிருக்கு. ஜீவப்பம், ஜீவப்பம்னா அவர் சொல்லியிருக்கார், என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணிடும் நித்திய ஜீவன் உண்டு. அதான் நித்திய ஜீவனை கொடுக்குற அவருடைய மாம்சத்தின் அடையாளமாகத்தான் நாம் அப்பத்தை புசிக்கிறோம் நற்கருணை நேரத்தில். அதனால் அவர் சொல்கிறார், நான் ஜீவ அப்பம் அப்படிங்கிறார். அப்போ நாம் அந்த ஜீவ அப்பத்தை மன்னா, அது வானத்திலிருந்து பொழிந்த மன்னா, அந்த மன்னாவை புசித்தவர்கள் ஒரு காலம் பசியடையார்கள், ஒரு காலம் தாகமடையார்கள். நாம் அந்த ஜீவ அப்பத்தை புசிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் அவர் கொடுக்குற மேன்மை, நித்திய ஜீவன், மகிமை எல்லாம் பெரியது. அந்த அப்பம் ஜீவ அப்பம் நம்முடைய வியாதிகளையும் என்ன செய்யும், குணமாக்கும் வல்லமை உள்ளது. அவர் ஜீவ அப்பமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏற்றுக்கொண்டோம்னா நிச்சயமாகவே அவர் என்ன செய்வார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஜீவ அப்பமாக அவர் அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.